Hello guys, welcome back to our channel. This is Ranjit and you are watching Motor.Dog Tamil. Guys, இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வயநாட்டில் நம்மளோட டே 2 லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து பனசுர சாகர் டேம் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு மீனுமுட்டி வாட்டர் ஃபால்ஸ் போயிருப்போம். அதோட அந்த வீடியோ வந்து கட் பண்ணியிருப்போம். பிளான் பண்ணாமல் இந்த வீடியோ எடுத்தோம். அதனால் நான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நாங்கள் போகிற ஸ்பாட் குறும்பலக்கோட்டை வியூ பாயிண்ட். இந்த ஸ்பாட் வந்து யார் ரெஃபர் பண்ணாங்க, ஹோட்டல் வந்து ரூம் ஸ்டே எடுத்திருந்தோம். அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறீங்க தான் வந்து எங்களுக்கு இந்த வியூ பாயிண்ட் வந்து சொன்னாங்க. நாங்கள் கூகுளில் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5K ரிவ்யூ வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இன்றைக்கி வந்து சன்செட் வந்து பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அன்பிளான்டாக வந்து கிளம்புனோம். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock ஆச்சு. இன்னும் ஒரு 1 hour வந்து சன்செட் ஆகாமல் வச்சிரும். கரெக்டாக இங்கேருந்து 28 கிலோமீட்டர் வருது. அதனால் நாங்கள் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம். இந்த ஹில்ஸோட வியூ பாயிண்ட்டை பற்றி நாங்கள் எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் நாங்கள் பாட்டு போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, இதுக்குள்ளேயே இது வந்து மோஸ்ட் ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆஃப் ரோட் ரூட்டு. அந்த மலைக்கு மேலே எப்படி போனோம், போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், தாண்டி எப்படி அந்த ஹில் வியூ பாயிண்ட்டுக்கு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்குது. வித்தவுட் வேஸ்டிங் த டைம் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கே வந்து யூடியூப் வந்து நோட்டிஃபிகேஷன் ஒழுங்காக புஷ் பண்ணுறதில்ல. அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களால் பார்க்க முடியும். கைஸ், நீங்கள் போயிட்டு இருக்கும்போது மெயின் ரோட்லேருந்து ரைட் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேர்ன் ஆகும். அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா குறும்பலக்கோட்டை வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் திரும்புறப்பயே வந்து நாங்கள் அப்போ நோட்டீஸ் பண்ணல, அங்கே வந்து இந்த ரோட்டில் வந்து ஜீப் சஃபாரியால் மட்டும்தான் போக முடியும். அந்த டைமில் நாங்கள் வந்து போகிற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து யாரும் வந்து பார்க்காம போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து போகும்போது ரோடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தார் ரோடு தான் போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் தூரத்துக்கு. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா ரோடு வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு 500 to 600 மீட்டருக்கு வந்து ரொம்ப ஒரு இன்க்ளைண்டான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-75 டிகிரியில் வந்து ரோடு அப்படியே ஹில்லில் வந்து அப்படியே ஏறிட்டு இருக்கு, ஃபுல் ஆஃப் ரோடில். அந்த டைமே நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி அவ்வளோதான் கொஞ்சம் தூரத்தில் வந்து ரோடு நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். யாரிங்க மட்டும் வளையவே விடக்கூடாது. சொல்லியா போ. அதே மாதிரி கொஞ்சம் தூரத்தில் ரோடும் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ரோடு இதுக்கப்புறம் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நாங்களும் அப்படியே போயிட்டு இருந்தோம். ஒரு 100 மீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரோடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ளைண்டாக ஒரு 60 டிகிரியில் வந்து ஏறிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து ரோடு போக ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நாங்களும் சரி ஓகே, இனிமேட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு இருந்தோம். போகும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து பைக் வந்து பிரச்சனை இருந்துச்சு. முன்னாடி போன 2 MT ஏறவே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னா MTயில் வந்து 2 பில்லியன் போனாங்க. 2 MTயில் வித் பில்லியனோட போனாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு MTயில் போயிட்டு இருந்தேன். 350 NSலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிசி அதிகமாக இருக்கனால கொஞ்சம் ஃப்ளாலஸாக மேலே ஏறிடுச்சு, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல். ஆனால் இந்த MT-15 கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிது. ஏய் சீக்கிரம் சொல்லுங்கடா. ஏறா வந்தாச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது, ஏறிதான். இல்லை இதுக்கு மேலே நல்லா இருக்குன்னு தோணுது. கிலோமீட்டராடா டோட்டலாகவே 3 கண்டா சொன்னீங்களாட்டுருக்கு. போகும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து எங்களோட ஒரு புது ஃப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அவர் வந்து டாமினார் 400 வச்சுருந்தாரு. ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிட்டு அதுக்கு மேலே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அடிச்சது போடுறேன் கல் கல் கல். உட்காரியா மச்சான்? என்னப்பா டைம் ஆயிடுச்சு, நாங்களும்
நீங்களும் டாமினார் தானே? அப்பா வாடா மச்சான், ஃபேனு ஓடுன்னு ஓடுறான். கல்லில் அண்டர்பில் மாட்டிக்கிச்சு. ஹில் டாப் ரீச் பண்ண ஒரு லாஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த லாஸ்ட் ஒரு 500 மீட்டருமே ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆஃப் ரோடிங்காக போயிட்டு இருந்துச்சு. போகும் மச்சான், பார்க்க ஏதோ ஓகே ரோடு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அடி கல் மாட்டிக்கிச்சுடா. ப்ரோ வந்துட்டாரா? நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி ஓகே இதுக்கு மேலே போக முடியாது, ஆல்ரெடி ரொம்ப டைம் அதிகமாகிடுச்சு, இருட்டாயிடுச்சு, இதுக்கு மேலே போனாலும் சன்செட் பார்க்க முடியாது, அப்படியே நம்ம ரிட்டன் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் பிளான் போட்டோம். 2 பேரும் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, வந்து கடைசி இன்னும் ஒரு 500 மீட்டர் தான் இருக்குது, மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 500 மீட்டர் வந்து நாங்கள் முன்னாடி போக ஆரம்பித்தோம். அதில் வந்து கோகுல் வந்து ரெக்கார்ட் ஆகலை, வந்து அஜித் பின்னாடி வந்துட்டு இருந்தான். போகும்போது பார்த்திங்கன்னா நான் ஜீவா அப்புறமேட்டு ஸ்ரீராம் ஜகான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எம்டியில் போயிட்டு இருந்தோம். ஒரு 80 டிகிரி ஒரு ஸ்லோப் போய் டக்குன்னு டேர்ன் ஆச்சு. அந்த டேர்னில் வந்து போகும்போது நியூட்ரல் விழுந்துடும். பின்னாடி வந்து வண்டி கீழே விழுந்துருச்சு. விழுந்ததில் வந்து ஜகா பின்னாடி வந்த பிள்ளையன் வந்து கீழே குதிச்சிட்டாரு. பின்னாடி போய்ட்டு இருந்ததுனால நானும் சடனாக பிரேக் போட வேண்டிய நிலைமையாக இருந்துச்சு. பின்னாடி டக்குன்னு ஜீவா வந்து இறங்கி வண்டி பிடிச்சிக்கிட்டான். அதனால் நான் கீழே போடல. ஆக்சுவலாக நாங்கள் விழுந்த அதே டைமில் தான் பார்த்திங்கன்னா பின்னாடி புதுசாக ஜாயின் பண்ண டாமினார் 400 வந்தவரும் கீழே விழுந்துட்டார். விழுந்ததில் பார்த்திங்கன்னா வண்டியோட கியர் லிவர், அப்புறமேட்டு பிரேக்கு, அப்புறமேட்டு அந்த கியர், அந்த கால் இருக்கிற ஃபுட் ரெஸ்ட்டு எல்லாமே வந்து உடஞ்சிடுச்சு. ஃபுல்லாகவே அதே ரோடு தான். அது வரையுமே எப்படி நீ இப்படியே பின்னாடி தள்ளிட்டு போவேன். ஒன்ஸ் திருப்பிட்டா சல்லுன்னு நம்ம வந்து கிளச்சிலேயே போய்க்கலாம். இல்லை பிரேக்கு இதுலேயே இது பண்ணிக்கலாம், அப்படியே பொறுமையாக பின்னாடி பிடிங்க. வண்டியை டாமினார் 400 வந்து மேலே கொண்டு போயிட்டோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் மட்டும் தான் உடஞ்சிருந்துச்சு. ஆனால் கியர் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஃபுட் ரெஸ்ட்டு காலில் வைக்க முடியாதனால ஃபஸ்ட் எடுத்தோடனே கியர் இனிஷியலாகவே போட்டு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ மேலே கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் நாங்கள் வந்து எடுக்கலை. மேலே வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் எப்படி நாங்கள் கீழே போக போகிறோன்னு சொல்லிட்டு தான் பெரிய டாஸ்க்கே. அது வந்து எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பாருங்கள். ஏன்னா நாங்கள் சன்செட் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம், ஆனால் இங்கே நைட்டே ஆகிடுச்சு மேலே வரும்போது. கைஸ் ஆக்சுவலாக சன்செட் பார்க்கலான்ட்டு வந்தோம். சன் நாங்கள் வரதுக்கு முன்னாடி செட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வர ரோடு ஃபுல்லாக பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடு. அந்த ஆஃப் ரோடில் வந்து நீங்கள் ரொம்ப ஆஃப் ரோடு உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு வந்து எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நாங்களே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து மேலே வந்து எல்லாம் எந்திரிச்சு வந்தோம். ஆனால் நாங்கள் வந்து எந்த ஒரு ஃபுட்டேஜும் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா வந்து கேமரா எடுத்து வெளியே போக முடியல, உடஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் போகும்போது வேணால் உங்களுக்கு வேணால் கோப்ரோ வீடியோ வேணால் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த இவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணார். வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே விழுந்துட்டார். விழுந்ததில் வந்து கியர் லிவர் வந்து உடஞ்சிருச்சு. கியர் லிவர், ஃபுட் ரெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டாகி அப்புறம் உடஞ்சிருச்சு. அவர் வந்து ஃபஸ்ட்டு கியர், ஏன்னா இப்போ கியர் போடுறது வந்து ஃபுட் ரெஸ்ட் இல்லை, அதனால் அப்படியே ஓகே ப்ரோ. அதனால் அப்படியே இந்த கியர் இல்லாமல் கியர் மட்டும் ஃபஸ்ட் கியர் போட்டுவிட்டு அப்படியே கீழே இறக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆஃப் ரோடு. ஆஃப் ரோட் லவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது. மற்றவங்க யாருமே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே வரவங்களே எல்லாம் ஜீப் சஃபாரியில் தான் வராங்க. எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பைக்கில் வந்துட்டோம் மேலே.
ஜியோ ஏறு 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 ஏறு. ஏய் ஏறு ஏறுறா, பரவாயில்ல ஏறு ஏறு ஏற ஏறா. டேய் நான் கூட்டு போயிட்டேன், ஏறா. ட்ரஸ்ட் நம்பு என்னைய. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரோடு எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ரோடுன்ட்டு. ராம் டே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போடா. கேப் விட்டு போடா டே, கேப் விட்டு போ. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு டவுனில் இந்த ஆஃப் ரோட் டவுனில் இறங்கும்போது ஒவ்வொரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் வந்து கண்டிப்பாக கேப் விட்டு போங்க. ஏன்னா ஒருத்தர் விழுந்துட்டா நீங்கள் டக்குன்னு பிரேக் போடுற மாதிரி ஆகும். அது இல்லாமல் ஒரு ஆஃப் ரோடை அப்கில் பண்ணும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 ஃபீட்டாவது ஒருத்தருக்கு டிஸ்டன்ஸ் வச்சுவாங்க. ஒரு ஒரு செட்டைன் எண்டில் போயிட்டு வந்து வண்டி ஸ்டாப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக கீழே விழுந்துருவீங்க. போகிற ஃபோர்ஸில் அப்படியே மேலே ஏற்றிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. கைஸ் நல்ல வேலை நான் டாமினார் எடுத்தாந்தேன்னா கண்டிப்பாக கீழே விழுந்திருப்பேன். வண்டி விழுறதோட அந்த வண்டி வெயிட்டு வந்து தூக்குறது தான் பெரிய கஷ்டமே. ஏன்னா இப்போ ஒரு வண்டியை மேலே தள்ளுறதுக்கே கிட்டத்தட்ட 4 பேர் வச்சு தள்ளி தான் மேலே ஏற்றணும். அந்தளவுக்கு ஒரு டாமினாரில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா வெயிட் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும் ஹைவேயில், அதே இந்த மாதிரி ஆஃப் ரோடில் வந்து நெகட்டிவாகவும் அமைஞ்சிரும். அதனால டாமினார் எடுக்கிறீங்களாம் பார்த்து யோசிச்சுட்டு எடுங்க. இந்த ரோட்லையாட நம்ம வந்தோம். அவர் வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா சோலோவை ரைட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. அது வந்து சோலோ ரைடர்ஸ்க்கு வந்து எல்லாத்தையும் தெரியும். ஆனால் சோலோ ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில ட்ரபுளும் இருக்குது. அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சோலோ ட்ரிப் வந்து பிளான் போடுங்க. ஏன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் கீழே விழுறப்ப நாங்கள் கரெக்டாக இருந்தோம். கேரளா அவர் இல்லாமல் லாங்குவேஜ் பேரியர் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படியும் நாங்கள் பார்த்தனால ஓரளவுக்கு நாங்கள் கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணோம். அதுக்காக எல்லோரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாம் சொல்லல, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. அதுக்காக சொல்கிறேன், சோலோ ரைட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அண்ட் ஹார்டு தான்.